ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ராமா ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனி தான் பார்க்குறோம். இப்போ அவளுடைய மேனேஜர் வந்து அவகிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஏன்னா இது அவளுடைய புதிய வேலை. அவள் சமீபத்தில் தான் காலேஜ் முடிச்சிருக்கா. இங்கே வந்து ஒரு ரிப்போர்ட்டராக வேலை செய்கிறா. அந்த மேனேஜர் வந்து அவகிட்ட ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுக்குறா. நீ ஒரு நல்ல பொசிஷனில் வரணும்னா, உன் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா இன்டர்வியூ வந்து அப்பாயின்மெண்ட் அரேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அவளுக்கு மிஸ்டர் வேங் கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்க சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோனி வந்து பதட்டமாகிடுறா. உண்மையிலேயே மிஸ்டர் வேங் வந்து ரொம்ப கோல்டான பர்சனாலிட்டி மனுஷன். அவனுக்கு யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்க மாட்டான். இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இங்கே தெளிவாக மேனேஜருக்கு ஹீரோனியை பிடிக்கல இருந்தது நல்லா தெரியுது. ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுக்குறா. ஏன்னா ஹீரோனி இதை முடிக்க முடியாதுன்னு அவளுக்கே முன்னாடி தெரியும். அதே சமயத்தில் வந்து ஒரு ஷான் என்ற ஒரு பையன் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஷான் வந்து ஹீரோனி மேலே ரொம்ப விருப்பம் இருக்குது. அதனால மேனேஜர் வந்து அவகிட்ட இவ்வளவோ டெஃபான வேலைங்கள்லாம் கொடுத்தாலும் அவனுக்கு பிடிக்கல. மேனேஜர் வந்து வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து ஷாக்காகியே நிற்கிறா. அதே சமயத்தில் கம்பெனியில் வேலை செய்கிற அவளுடைய ஃப்ரெண்டுக்காரி வந்து நீ வந்து மேனேஜர் கிட்ட இது வந்து நீ மறுத்திருக்கணும், அந்த டாஸ்க்கு நீ ஏற்றுக்கூடாது. மிஸ்டர் வேங் எப்பவுமே இன்டர்வியூ அப்செட் பண்ண மாட்டாருன்னு உனக்கே தெரியும். சீஃப் கூட அவருடைய இன்டர்வியூ எடுக்க முடியல. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். மேனேஜருக்கே இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் செய்ய முடியல. அதனால தான் இந்த டாஸ்க்கை வந்து உங்ககிட்ட தள்ளி விட்டுட்டு தெரிந்தே உன்னை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறா. இங்கே ஹீரோயின் வந்து மிஸ்டர் வேங் கம்பெனிக்கு தொடர்ந்து கால் செஞ்சு அவனை வந்து இன்டர்வியூ சம்மதிக்க வைக்க முயற்சி செய்கிறா. ஆனால் அவங்க வந்து உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரி வந்து நீ ட்ரை பண்ண வேணாம், எல்லாருமே தெரியும் மிஸ்டர் வாங் எவ்வளோ பெரிய கோவக்காரன்னு. அவர் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் இன்டர்வியூக்கு வந்து எஸ்ன்னு சொல்லக்கூடியவரே இல்லை. அவர் எப்பவுமே அவருடைய வேலையில் தான் பிஸியாக இருப்பார். ஆனால் அவர் ரொம்ப ஹேண்ட்ஸம். உண்மையிலேயே அவர் இன்டர்வியூ எடுக்கணும்னா அவருடைய ஒய்ஃபாக ட்ரை பண்ணணும். அப்போ தான் அவர் இன்டர்வியூ கொடுக்கலான்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிறா. மனசில் வந்து எவ்வளோ விசித்திரம், நான் வந்து அவருடைய ஒய்ஃபாக இருந்தோம் அவரை இன்டர்வியூ கூட எடுக்க முடியலையான்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இங்கே நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அம்மா இருந்துக்கிட்டு வேங் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே வந்து வேங் ஃபேமிலிக்கும் லின் ஃபேமிலி, அதாவது ஹீரோனி குடும்பம் தான், அவங்க தங்கச்சிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவளுடைய தங்கச்சி இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிட்டா. அதனால அவளை கட்டாயப்படுத்துறாங்க. நீ தான் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோனி இருந்துகிட்டு இப்போதான் நான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கேன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டர் வேங் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறா. அவர் ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்க என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அவளுடைய அம்மா இருந்துகிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கல்யாணம் நடக்கலன்னா நம்ம நடுத்தருக்கு வந்துருவோம்னு சொல்றாங்க. உன் தாத்தாக்காகவும் அவருடைய நல்ல வாழ்க்கைக்காகவும் நீ செஞ்சே ஆகணும். இந்த கம்பெனியை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினார், அது உனக்கே தெரியும் இல்லையான்னு சொல்றாங்க. தாத்தா பற்றி கேட்டதுமே ஹீரோனி வந்து அதை மறுக்க முடியாம போறா. அதனால அவளுடைய அம்மா இருந்துகிட்டு அவளோட தங்கச்சிக்கு பதிலாக நம்ம ஹீரோனியை ஃபோர்ஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புறா. அந்த கார்ல மிஸ்டர் வாங்க வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம கதையினுடைய ஹீரோ. அவன் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்க என்னை இவ்வளோ சுலபமா ஏமாத்தலான்னு பாக்குறாங்களா. இந்த பொண்ணு வந்து இந்த குடும்பத்துல வளர்ந்ததே இல்லை. இந்த பொண்ணு அவளுடைய தாத்தா கூட தான் வளர்ந்துருக்கா. அதனால இவங்க வளர்த்த பொண்ணு வந்து ஓடி போயிட்டாலான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் அவளுடைய ஃப்ரெண்டுக்காரன் இருந்துகிட்டு ஆமா இவங்க வந்து உங்ககிட்ட சரியாவே நடந்துக்கல, இவங்க உன்னை முட்டாளாக்க முடியாதுன்னு சொல்றான். ஆனா வந்து ஹீரோ கார்ல இருந்து இறங்க ரெடியா இருக்கான். அவங்க ஃப்ரெண்டுக்காரன் இருந்துகிட்டு உண்மையாவே நீ இந்த பிளண்ட் ஏட்டிக்கு போக போறியான்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோவும் இருந்துகிட்டு நான் போக விருப்பம் இல்லைதான், ஆனா எங்க அம்மா வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால நான் போக வேண்டியது தான். அவங்க வந்து ஹோப்பியா பண்ணணும், நான் வந்து போகலைன்னா இன்னைக்கு என்னை வீட்டில் சேர்க்கவே மாட்டாங்கன்னு சொல்றான். இங்க ஹீரோனி வந்து ஹீரோ வரதை பார்த்துட்டு அவகிட்ட பேச முயற்சி செய்யறா. ஆனா ஹீரோ அவகிட்ட பேச இன்ட்ரெஸ்டிங் இல்லாம அவனுடைய போன்லயே பிஸியா இருக்கிறத அவ கவனிக்கிறா. அவன் இருந்துகிட்டு அவங்க அம்மா நான் வந்துட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க சொல்லிட்டு போட்டோ அனுப்புறான். ஹீரோனி வந்து அவங்கிட்ட வந்து அறிமுகம் படுத்திக்கிறா. எனக்கு உங்ககிட்ட 5 நிமிஷம் மட்டும் பேசணும், நீங்க என்னோட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. இதை தவிர இன்னொரு உண்மை உங்ககிட்ட சொல்லணும். உண்மையிலேயே உங்கள் கூட கல்யாணம் அரேஞ்ச் பண்ணது என் தங்கச்சியை தான். ஆனால் அவள் ஓடி போயிட்டா. அதுக்கு பதிலாக என் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே அனுப்பிட்டாங்க. என் பேர் வந்து ஜிக்கியும் சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறா. இதை உண்மையை கேட்டுமே ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான். அதனால அவன் உடனே எனக்கு இந்த கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இந்த கல்யாணத்தை வந்து அப்செட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோனி வந்து ஷாக் ஆகிறா. நெக்ஸ்ட் ஹீரோனி அம்மா இருந்துக்கிட்டு ஹீரோ என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோனி வந்து அவர் இந்த கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாருன்னு சொல்லி இதை கேட்டதுமே அவருடைய அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோனி மட்டும் ரொம்ப குழப்பமா இவர் ஏன் இந்த கல்யாணத்தை மறுக்கலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. வெளியில ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு ஷாக் ஆகுற. அந்த பொண்ணு உன்னை மயக்கிட்டலாம் சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோ இருந்துகிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, முதல்ல நான் இந்த கல்யாணம் வேணும்னு தான் நினைச்சேன், ஆனா எங்க அம்மா அதனால இவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா, அவ கூட டீல் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் போலன்னு தோணுச்சு. அதோடு அவைய கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு சொல்றான்.
ஆனால் இங்கே ஹீரோயினை பார்த்த முதல்லயே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்குன்னு தெளிவாக தெரியுது. அதனால அவன் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்றான். ஏன்னா அவன் ரொம்ப பர்சனாலிட்டி உடையவன். எப்படியோ அவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறாங்க. இப்போ அவளுடைய திருமணம் ஆகி 1 மாதம் ஆயிடுது. ஆனால் அவங்க 2 பேரும் அந்த 1 மாதம் சந்திக்கவே இல்லை. ஏன்னா ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோனி வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொன்னார். அப்படி இருக்க நான் அவரை கான்டாக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு குழப்பமாக யோசிக்கிறான். ஸோ ஹீரோடைய அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி நான் அவர்கிட்ட பேசலாமான்னு கேட்குறேன். அப்போ அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு உங்கள் ஒய்ஃப் தான் கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு அவள் என்னுடைய ஒய்ஃப் தானே, அப்படி இருக்க எனக்காகவே ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்கிறான். அதுக்கு அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு உண்மையிலேயே அவங்க இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க, உங்களுக்கு கால் கூட பண்ணியிருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு அப்படி எதுவும் இல்லையே, அவகிட்ட இருந்து எனக்கு எந்த ஃபோன் வரலையேன்னு சொல்கிறான். அதுக்கு அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு நீங்கள் அவங்களுடைய நம்பரை வந்து சேவ் கூட பண்ணலன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட பார்த்துட்டு நீ வந்து அவகிட்ட சொல்லு, அவ என் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக வர சொல்லுன்னு சொல்றான், திரும்பி வரேன்னு சொல்லுன்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு மெசேஜ் கிடைச்சதுமே ஹீரோடைய வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே சர்வெண்ட் வந்து அவளை சந்திச்சு நல்லா வரவேற்பு தரா. அங்கே சர்வெண்ட் இருந்துகிட்டு சொல்றா, நீங்க ரொம்ப நல்லவங்க போல இருக்கீங்கன்னு சொல்றா. அதே நேரத்தில் ஹீரோனி ரூமுக்கு போகும்போது ஹீரோ அங்கே ஏற்கனவே வந்திருக்கிறது அவளுக்கு தெரியாது. அப்போ ஹீரோ வந்து ஷர்ட்டு கழட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோனி வந்து அவளுடைய பாடியை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ திரும்பி பார்த்துமே ஹீரோயினி உடனே சாரி நீங்க வீட்டில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. ஆனா ஹீரோயினி இன்னும் ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஹீரோ வந்து கவனிக்கிறான். உடனே அவகிட்ட நெருங்கி வந்து நான் உன்னுடைய ஹஸ்பண்ட், உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் நீ மிஸ்டர் தான் கூப்பிடுவியான்னு சொல்லிட்டு கேட்கறான். இதை கேட்ட ஹீரோனி ரொம்ப ஷாக் ஆகுறா. அவ ஏன் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறா. உடனே அவ இருந்துகிட்டு அப்படி எதுவும் இல்லை, எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு ஹீரோ இருந்துகிட்டு அப்படின்னா நம்ம 2 பேரும் பேசலாம் போலன்னு சொல்றான். அவன் ரொம்ப கோல்டான ஹர்ட்டடாகவே தெரியுறான். அதனால ஹீரோ இருந்துகிட்டு அவனுடைய கையில ரிங் இருக்கிறத கவனிக்கிறான். ஆனால் ஹீரோனி கையில் வந்து வெட்டிங் ரிங்கே இல்லை. அதனால அவங்ககிட்ட இருந்து கேட்குறான், உனக்கு வந்து இன்டர்வியூ வேணும்னு சொல்லிட்டு கேட்காதுன்னு. அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு ஆமாம் இந்த டாஸ்க் வந்து எனக்கு தான் கொடுத்துருக்காங்க, நான் இதை கம்ப்ளீட் பண்ணலைன்னா எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்கிறேன். ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு அவளை பார்த்துட்டு சரி நீ என்னோட இப்போ பேசுகிறப்போ உன்னுடைய ஐடென்டிட்டி என்ன, நீ ஒரு ரிப்போர்ட்டராக என்கிட்ட பேசுறியே இல்லை ஒய்ஃபாக பேசுறேன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்து அதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ வித்தியாசம் இருக்குது, நீ வந்து ரிப்போர்ட்டராக பேசினா நான் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவேன், ஆனால் ஒய்ஃபாக பேசினா இதை பற்றி நான் யோசிப்பேன், எந்த ரிப்போர்ட்டரும் என்னை இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு சரி நான் உங்கள் ஒய்ஃபாகவே உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்ட அப்படியா ஒய்ஃபா, அப்படின்னா உன் ஃபிங்கரில் வந்து ரிங் இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி உடனே உண்மையிலேயே அது என்னுடைய வேலைக்கு சரியாக இருக்காதுன்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோ மனசுக்குள்ள வந்து அப்படின்னா இவ என்னை கல்யாணம் பண்ணது இவளுக்கு ரொம்ப எம்பரஸாக இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ரொம்ப தூக்கம் வருது, நம்ம தூங்கலாமான்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனி வந்து மனசில் இவன் எந்த தூக்கத்தை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளை கவனமாக பார்க்குறான். ஸோ ஹீரோ கேட்குறான், நீ இப்போ என் கூட தூங்க போறியா இல்லை தனியாக தூங்க போறியா, அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு நான் தனியாக தான் அப்படின்னு சொல்ல வரேன். ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு நீ வந்து இப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை முட்டாளாக முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பெட் மேலே வந்து உக்காடுறா. அவள் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கா. அவன் சொன்னது சாதாரண தூக்கமா வேற ஏதாச்சும் இருக்காதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவளை தானே சமாதானப்படுத்திக்கிறான். அதுக்கப்புறம் அவள் வந்து ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறா. அப்போ வந்து ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, உன் ஹஸ்பண்ட் 1 மாதத்துக்கு அப்புறம் ஃபைனலாக உன் கூட இருக்கானா, எப்படி போகுதுன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் அங்கே அவளுடைய ஃப்ரெண்டுக்காரி இருந்துக்கிட்டு நீங்கள் நைட்டு எப்படி பர்ஃபெக்டாக ஒய்ஃபாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறா. இதையெல்லாம் பேச்சு ஹீரோ அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால ஹீரோனி ரொம்ப பதட்டமாகி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறா. சாரி அவனுடைய ஃப்ரெண்டு வந்து இப்படி தான் நான்சென்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ அவகிட்ட நெருங்கி வரான். அதை பார்த்து ஹீரோனி வந்து இவ என்னை டச் பண்ண போறான்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதனால ஹீரோ வந்து அவளுடைய ஷர்ட்டை மட்டும் சரி செஞ்சுட்டு அவளை கவனமாக பார்த்துட்டு நீ ஏன் என்னை பார்த்து பயப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ அவகிட்ட வந்து நீ என்னை பார்த்து பயப்படுறது நல்லா தெளிவாக தெரியுதுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி இல்லை நான் அவளை பார்த்து பயப்படல சொல்கிறான். ஆனால் ஹீரோயினை நெருக்கமாக வரதை பார்த்து ஹீரோனி கண்ணை முடிக்கிறா. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி எதையும் செய்ய பிடிக்காதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோனி வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் கூட அந்த சீனி நினச்சி வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது டிரைவர் வந்து இனிமேல் நான் அவங்க டிரைவரு, நீ எங்கே போனாலும் எங்ககிட்ட சொல்லலான்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து தேங்க்யூன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் டிரைவருடைய சேலரி எவ்வளோன்னு கேட்குறா. அதுக்கு டிரைவர் அமௌண்ட் சொல்லணுமே ஹீரோனி ஷாக் ஆகுறா. அந்த அமௌண்ட் வந்து அவளுக்கு கொடுக்கணும்னா 6 மாதம் ஆகும்னு சொல்றா. இதுக்கிடையே வந்து அசிஸ்டன்ட் வந்து இன்டர்வியூ பற்றி பேசுறான். அப்போ ஹீரோ இருந்துகிட்டு அவளே எனக்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோனி காலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து ஹீரோனி கால் பண்றா. அப்போ ஹீரோ இருந்துகிட்டு டிரைவர் உன்னை ட்ராப் பண்ணிடுவான்னு சொல்றான். ஆனால் இன்டர்வியூ பற்றி அவன் எதுவுமே சொல்லலை. அதனால ஹீரோனி இருந்துகிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா.
இப்போ என்ன செய்யறது, எப்படி அவரை சமாதானப்படுத்த வைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனியை அவனுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வந்து ஹீரோவுடைய அம்மா இருந்துக்கிட்டு என் பையன் உன்னை தொந்தரவு பண்ணலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு அவனை பற்றி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறா. அங்கே ஹீரோவுடைய அம்மா இருந்துக்கிட்டு இவன் ரொம்ப நர்ட்டின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட ஹீரோக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்போ அவளுடைய அம்மா இருந்துக்கிட்டு இவன் ஏதாவது தப்பு பண்ணால் என்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு ஆச்சரியப்பட்டு, அம்மா நீங்கள் உண்மையிலேயே இவருடைய அம்மா மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, என் அம்மா மாதிரி இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனி இருந்துக்கிட்டு இல்லை, அவர் என்கிட்ட ரொம்பவே நல்லா நடந்துக்காருன்னு சொல்கிறான். உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு அப்படியா, நான் உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கேனா, அப்படின்னா என்ன நல்லது பண்ணிட்டேன்னு கேட்குறேன். அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு உங்கள் பையன் யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்க மாட்டார், ஆனால் நான் இன்டர்வியூ கேட்டதுமே அவர் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு. கேட்ட ஹீரோ வந்து உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறான். இந்த பொண்ணு ரொம்ப கிளியராக தான் இருக்கா, இந்த இன்டர்வியூ பற்றி நான் சொல்லலைன்னு நினச்சிக்கிட்டு தெரிஞ்சே இந்த விஷயத்தை என் அம்மா முன்னாடி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கு ஹீரோவுடைய அம்மா இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியா, அதாவது எல்லாமே நல்லபடியாக போகுதான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோவுடைய அம்மா இருந்துக்கிட்டு அவனை பையனை பற்றி நல்லா தெரியும், அதனால அவங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியே என் பையன் வந்து என் மருமகளை உண்மையில பிடிச்சி போயிருக்கு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோனி வந்து வெட்டிங் ரிங்கை போகிறத பார்த்துட்டு ஹீரோவுடைய அம்மா இருந்துக்கிட்டு கவனிக்கிறாங்க. அதை பார்த்து அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ உடனே வந்து சப்போர்ட் பண்ணுறான். அவள் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கா, அங்கே ரிங்கெல்லாம் அலோடு கிடையாது, அதனால தான் அவள் போடலைன்னு சொல்கிறான். ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து ஹீரோனி மறுபடியும் இன்டர்வியூ பற்றி கேட்குறா. இப்போ அட்லீஸ்ட் ஆன்சராச்சும் சொல்லுங்கள், நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க போறீங்களா இல்லையா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ அவகிட்ட நெருக்கமா வந்து நான் உன் பேச்சு கேட்குறேன், நீ சொல்லுன்னு சொல்கிறான். சில நாட்கள் வந்து கடந்து போகுது. ஸோ அப்போ வந்து மேனேஜர் வந்து ரொம்ப கோபமாக வந்து இங்கே நீ என்ன ஃபோனில் விளையாடிக்கிட்டு இருக்க, நான் கொடுத்த டாஸ்க்காக இன்னும் கம்ப்ளீட் ஆகலையான்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து ஆனால் நான் வந்து மிஸ்டர் வெங் கூட பேசிட்டேன், அப்பாயின்மெண்ட் கூட ஃபிக்ஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறா. ஆனால் மேனேஜர் வந்து நீ போய் சொல்கிறேன், எங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரலன்னு சொல்கிற. உடனே ஹீரோயின் இருந்துக்கிட்டு அப்பாயின்மெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டி இன்னும் சில நாட்களில் இன்டர்வியூ நடக்க போகுதுன்னு சொல்கிறா. அதே நேரத்தில் டைரக்டர் வந்து அங்கே வராங்க. மேனேஜர் உடனே ஹீரோனை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனால் டைரக்டர் வந்து அதை கேட்டுட்டு ஹீரோனி சொல்கிறது தான் உண்மை, ஹீரோவுடைய கம்பெனியில் இருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு, மிஸ்டர் வங் தான் நம்மளுடைய பத்திரிக்கைக்கு இன்டர்வியூ கொடுக்க வராருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோடு வந்து இவ்வளோ அவருடைய கஷ்டமான டாஸ்க்கை யாருக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இதனால நம்ம ஹீரோனி வந்து பத்திரிக்கை ரொம்பவே பாப்புலராக இருக்கும் சொல்லிட்டு ஹீரோனி வந்து பாராட்டுறாங்க. இதை கேட்ட மேனேஜர் வந்து பொறாமையாக அங்கேருந்து கிளம்பிடுறா. அங்கேருந்து எல்லாருமே ஹீரோனிக்கு வந்து கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட ஒரு லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் வந்து நான் அவங்கள வந்து அசிஸ்டன்ட் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு ஞாபகம் இருக்கா கேட்குறேன். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு ஆமாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன். ஹீரோனி வந்து அவனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கலன்னா ஆஃபீஸில் எனக்கு ரொம்பவே கஷ்டமான நாள் ஆகிடும்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு ஆச்சரியமாக அவளை பார்த்துட்டு அவங்க உன்னை புள்ளி பண்ணுறாங்களான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டர், அதனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட புரியலன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. ஹீரோ அவகிட்ட உனக்கு வேலையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட சொல்லலாம், வேணா நான் வந்து அந்த கம்பெனியை வந்து தூக்கிடுவேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனையும் சிரிச்சுக்கிட்டே அது நல்ல ஐடியா இல்லை, ஏன்னா நான் அங்கே தானே வேலை செய்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோ அவளை கவனமாக பார்த்துட்டு இப்போ நீ என்னை பார்த்து பயப்படுறதே இல்லைன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி கொஞ்சம் யோசித்து நான் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்னு கேட்குறேன். அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நீ என்னை பார்த்து பயப்படும் போது ரொம்ப க்யூட்டாக இருப்பேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் இருந்துக்கிட்டு அம்மா நீங்களும் ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க அமைதியாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லிடுவா. அதை கேட்டு ஹீரோ வந்து அதுக்கு என்ன ஆத்துன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோனி தூங்க வரா. அப்போ வந்து ரொம்ப நர்வஸாகவும் கன்ஃபியூஷனாக இருக்கா. அப்பவும் பார்த்து ஹீரோ ரூமுக்குள்ளே வரான். அவளை பார்த்ததுமே ஹீரோனி வந்து ரொம்ப அப்படியே கவர் பண்ணிக்கிறா. அதை பார்த்தா ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளவே சிரிக்கிறான். என்கிட்ட இருந்து தப்பிக்க அவள் என்னெல்லாம் செய்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். எப்படியோ அவகிட்ட வந்து அவன் படுத்துக்கிட்டு நீ உன்னை இவ்வளவோ கவர் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி வந்து பெட்ஷீட்டை இழுத்து போட்டிக்கிட்டு நீங்கள் என்னோட என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு இன்னைக்கு எனக்கு எந்த ஒரு மூடும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட பக்கத்துலேயே படுத்துக்கிறான். அதே நேரத்தில் ஹீரோனி வந்து தூங்கும்போது ஹீரோ என்கிட்ட இருந்து இவ்வளோ தூரமாக படுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறியா, நீ அங்கேருந்து கீழே விழுந்து தான் கொஞ்சம் என் பக்கம் வான்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோனி வந்து இன்னொரு பக்கம் திரும்பி படுத்துக்கிறா. ஹீரோவும் தூங்கிடுறான். ஆனால் அதே நேரத்தில் தூக்கத்தில் ஹீரோனி வந்து தானாகவே ஹீரோ கிட்ட வந்துடுறா. அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் ஹீரோ வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவள் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாகறான். அவன் வந்து அவளை எழுப்பலான்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறான், பேரை சொல்லி கூப்பிட்றான். ஆனால் ஹீரோனி வந்து திடீர்னு வந்து அவனோட வாயை மூடிட்டு பிங் பிங் ப்ளீஸ் சத்தம் போடாதான்னு சொல்லிட்டு தூக்கத்திலே பேசுகிறான். அந்த பேரை கேட்டதுமே ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். பிங் பிங்ன்ற பேரை கேட்டதுமே ஹீரோ கொஞ்சம் அப்செட்டாகவும் ஆயிடுறான். ஏன்னா அவளுடைய வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காளான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு பிங்க் யாராக இருக்கான்னு சொல்லிட்டு யோசிப்பான். ஆனால் தூக்கத்திலே வந்து ஹீரோனி வந்து பிங் ப்ளீஸ் தூங்குவேன், எனக்கு தூங்க வீடுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவன் முழுக்க வந்து தூக்கத்திலே இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து தூங்காமல் கண்ணை முழிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஹீரோனி வந்து தொடர்ந்து அவனை டச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே நேரத்தில் ஹீரோ வந்து ரொம்ப கோவமாக இருக்கான். அப்படின்னா இந்த பிங்க் யாரு, அவன் கூட இப்படி தான் விளையாடுவாளான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். கோவத்தில் வந்து அவன் எழுந்து ஹீரோனி கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோனி தூக்கத்திலே தான் இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோ வந்து வெளியே வரும்போது ஹீரோனி வந்து கண்ணை முழிச்சுக்கிறா. அவன் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அவனுடைய செஸ்ட்டை பார்த்ததுமே அவன் ரொம்ப எம்பரஸ் ஆகிறா. அவள் வந்து சொல்கிறா, ப்ளீஸ் என் முன்னாடி வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்குங்கன்னு சொல்கிற. ஆனால் ஹீரோ வந்து ரொம்ப கோபமாகவே இருக்கான். அவன் உடனே கேட்குறான் அந்த பிங்க் யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு பிங்க் வந்து என்னுடைய டாகு, நீங்கள் ஏன் அவனை பற்றி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் கோபமாகி அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோனி மட்டும் இவன் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவள் வந்து கவனிக்கிறா. அவளுடைய உதட்டு வந்து கொஞ்சம் வந்து காயமாக இருக்குது. இன்றைக்கி இன்டர்வியூ இருக்குது, அதனால நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி வந்து நடந்துக்கணும். நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறா. இதுக்கு பேச்சு கேட்டதுமே ஹீரோ இன்னும் கொஞ்சம் கோபமாக அதிகமாகுது. உடனே கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் ஏற்கனவே ஹீரோவுடைய கம்பெனிக்கு வந்து வந்திருப்பாங்க. அங்கே இன்டர்வியூ தொடர்ந்து இன்ட்ரடியூஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஹீரோனியும் கவனித்து பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வர்றான். அவன் வந்து ஹீரோனி ஷான் கூட ஒரு ஃப்ரெண்ட்லேயே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்து ஹீரோவுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதே நேரத்தில் ஹீரோனி வந்து ஹீரோவை பார்த்ததுமே தலை சுற்றி போகிற மாதிரி கீழே விழ போகிறா. உடனே ஷான் வந்து அவளை பிடிச்சு தாங்குறான். அதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஜெல்ஸ் ஆகுறான். அப்போ ஷான் வந்து உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் போல இருக்கு, ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறா. ஆனால் இன்டர்வியூ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் போயிடுறேன்னு சொல்கிறா. இங்கே மேனேஜர் வந்து ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாரு. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு ஹீரோனையே கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உடனே அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். நீ சரியில்லாத மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து டைப் பண்ணுறான். நீ சரியில்லாத மாதிரி இருக்கே, நீ உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறான். அதுக்கு ஹீரோனி வந்து அவ்வளோ சீரியஸாக எதுவும் இல்லை, இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தெளிவாக தெரியுது நம்ம ஹீரோ வந்து ஹீரோனியே கவனிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால மேனேஜர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் சரியாக கூட பதில் சொல்லலை. ஹீரோனி இருந்தது பார்த்து உள்ளுக்குள்ளவே சிரிக்கிறா. இவன் எப்பவுமே இப்படி தான் ரூடாக இருப்பான். இப்போ வந்து மேனேஜருக்கு தெரியும் இன்டர்வியூ எடுக்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டாங்கல்ல, இப்போ தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோனி நினைக்கிறா. எப்படியோ இன்டர்வியூ நடக்கும்போது அங்கே வந்து கேள்வி கேட்குறாங்க ஹீரோவை, நீங்கள் மேரிடா அப்படின்னு. அந்த நேரத்தில் ஷான் ஹீரோனிக்காக தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து ஹீரோக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் கோவத்தில் ஆமாம் நான் மேரிடுன்னு சொல்லிடுறான். இதை கேட்டு ஹீரோனி வந்து ரொம்ப பதட்டமாகிடுறா. இவன் நம்மளை பற்றி சொல்லிவிடான்னு சொல்லிட்டு பயந்துடுறா. ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் கல்யாணத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ வந்து ஹீரோ கோவத்தில் ஆமாம் நான் மேரிடு, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டதுமே அங்கேருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணு யாராக இருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ மட்டும் ஹீரோனி எவ்வளோ பயந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனி வந்து யாருக்குமே இவன் 2 பேரும் ஹஸ்பண்ட் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. அதனால அவன் வந்து சரி இந்த இன்டர்வியூ போதும் சொல்லிட்டு எழுந்து கிளம்புறான். கிளம்பும்போது ஹீரோனி கிட்ட வந்து லேசாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஷான் வந்து கவனிக்கிறான். உடனே வந்து ஹீரோனி கிட்ட அவர் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இல்லை, அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். நான் கீழே உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கீழே வான்னு. உடனே ஹீரோனி அவசரமாக அவனுடைய காருக்கு போகிறா. அப்போது ஹீரோ வந்து அவகிட்ட வந்து ஹீரோனி நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் உண்மையிலே சீட் பெல்ட்டை போட்டு விடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோனி உடம்பு சரியில்லாமல் வீக்காக இருக்கா. அங்கே அவள் வந்து ஹீரோவுக்கு தேங்க்யூ சொல்கிற. ஆனால் ஹீரோ இன்னும் கோபமாகவே இருக்கான். அப்போ ஹீரோனி வந்து மேனேஜர்கிட்ட அப்படிப்பட்ட கேள்வி வந்து உங்களை கேட்டிருக்கக்கூடாது, நீங்களும் ஆன்சர் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. நான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன், நான் ஏன் அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை நான் சீக்ரெட்டாக வச்சுக்க விரும்பலை, நீ ஏன் இதை சீக்ரெட்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுக்கு ஹீரோனி வந்து மெதுவாக நான் உங்களுக்கு தகுதியானவளா இல்லைன்னு தோணுதுன்னு சொல்கிறான். இந்த வார்த்தை கேட்டதுமே ஹீரோக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அவன் வந்து அவளுடைய தலையில தட்டிட்டு இப்படி ஏன் நீ யோசிக்கிற, நீ வந்து ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்கிறான். அந்த வார்த்தை கேட்டதுமே ஹீரோனி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளுக்கு தூக்கம் வருது. அப்போ ஹீரோ வந்து அவகிட்டவே இருந்து அவளை கவனிச்சுக்கிறான். அந்த நேரத்தில் ஷான் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோனிக்காக கவலைப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரலாமா சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோனி இருந்துக்கிட்டு தெளிவாக வந்து அவனை அவாய்ட் பண்ணிடுறான்.
இதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து ஹீரோனி வந்து கொஞ்சம் பயப்பட ஹீரோனிக்காக மருந்து கொண்டு வருவான். ஆனால் ஹீரோனி வந்து அந்த மருந்து குடிக்கவே மாட்டா. ஹீரோ சொல்லுவான், நீ வந்து இந்த மருந்து குடிக்கிறே இல்லை நானே இதை ஃபீட் பண்ணி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோனி வந்து தயக்கத்தோடு எழுந்து உக்காருவா. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து ஹீரோனிக்கு மருந்து ஊட்டி விடுவான். ஆனால் ஹீரோனிக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கும். அவள் தூங்கிடுவா. ஹீரோ அவளை பார்த்துக்கிட்டே இவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கால் வருது. அவன் ரொம்ப நாளாயிருச்சு, நீ எங்களோட சேரவே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணுறான். ஏன்னா அவன் வந்து ஹீரோனி கூட இருக்க விரும்புகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ பெட்ரூமுக்கு வரும்போது ஹீரோனி வந்து மறுபடியும் தூக்கத்தில் இருந்து அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நீ தான் என்கிட்ட இப்போ வந்து ஹக் பண்ணிக்கிட்ட, காலையில் இதுக்கெல்லாம் என்னை வந்து ப்ளம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோனி கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ ஹீரோ கிட்ட இருக்கிறத பார்த்துமே அவள் வந்து ஷாக் ஆகுறா. நான் எப்படி வந்து ஹக் பண்ணி தூங்கினேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனி எழுந்து போக முயற்சி செய்கிறா. ஆனால் ஹீரோ வந்து அவளை நிறுத்தி, எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன் வேணும், நீ என்னை வந்து ஏன் ஹக் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு அது ஒரு ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் தெரியல, நீ வந்து இதை தெரிஞ்சே பண்ணுற மாதிரி இருக்குது, உடனே உனக்கு வந்து எனக்கு ஹக் பண்ணணும் போல இருக்குதா, நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன் இல்லையான்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறான். இதை கேட்டு ஹீரோனி வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ அவளை விடாமல் பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட நெருக்கமாக வந்து அவனுடைய தலையை எடுத்து அவள் தலை மேலே வைப்பான். ஹீரோனி வந்து ரொம்ப நர்வஸ் ஆகுறா. ஆனால் உண்மையிலே வந்து ஹீரோ அவளை வந்து டெம்பரேச்சர் தான் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இப்பனுடைய ஃபீவர் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது போலன்னு சொல்லுவான். அது ஹீரோனி இருந்துக்கிட்டு கன்ஃபியூஷன் ஆகுறா. ஸோ அதை பார்த்து ஹீரோ வந்து நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நேரத்தில் ஹீரோனி வந்து அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் வந்து மிஸ்டர் வெங்கு என்னை ரொம்ப கேர் பண்ணார், என்னை அவர் வந்து இன்டர்வியூ கூட கொடுத்தாரு, அதுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கணும் போல இருக்கு, நீ என்னோட ஷாப்பிங் வரியான்னு சொல்லிட்டு கேட்பான். நைட்டு ஹீரோ வந்து அவளை ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அவளுக்காக மெடிசன் கொண்டு வருவான். மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹீரோனி தூங்கிடுறான். அப்போ ஹீரோ வந்து அவளை மெதுவாக கூப்பிட்டு பார்ப்பான். அவள் தூங்கிட்டாளா இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவளை லேசாக டச் பண்ணி பார்ப்பான். அவள் உண்மையிலே தூங்கிட்டான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். உடனே வந்து அவன் பக்கத்தில் வந்து ஹீரோனி படுக்க வச்சுக்கிறான். ஏன்னா இப்போ வந்து ஹீரோனியை வந்து ஹக் பண்ணிக்கினே தூங்குறது அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவன் வந்து நோட்டியாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோனி மறுபடியும் கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோ பக்கத்தில் படுத்துக்கிட்டு பார்த்து ஒன்றும் ஷாக் ஆகுற. நான் எப்படி மறுபடியும் என்னுடைய பக்கத்தில் வந்தேன்னு சொல்லிட்டு அவள் பதட்டப்படுறா. அதனால மெதுவாக எழுந்து அப்படியே க்யூட்டாக வெளியே போக முயற்சி செய்கிறா. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு, பார்த்தியா நேற்று நைட்டு நீ தான் என்னை ஹக் பண்ணிக்கிட்டே தூங்கினேன், உண்மையிலே நீ என்னோட தூங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறான். உடனே ஹீரோனி வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து ஓடி போகிறான். அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு நோட்டியாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா உண்மையிலே அவனை ஹக் பண்ணது வந்து நம்ம ஹீரோனி தான். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னைக்கு வீக்கெண்டு ஹீரோ ஆச்சரியமாக வந்து நீ ஹீரோனி எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஹீரோனி வீட்டில் தான் இருக்கும் சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஞாபகம் படுத்துறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு, எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு கூட பிளான் இருக்குன்னு சொல்கிறா. உண்மையிலேயே ஹீரோக்கு வந்து ஹீரோனி கூட வீட்லேயே நேரம் செலவிட விரும்புகிறான். ஆனால் ஹீரோனி இருந்துக்கிட்டு உங்களுக்கு எந்த பிளானும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு ஹீரோ வந்து முதல்ல இல்லை, ஆனால் இப்போ ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோனியும் அவள் ஃப்ரெண்டுக்காரையும் சேர்ந்து இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவள் ஃப்ரெண்டுக்காரி இருந்துக்கிட்டு கேட்குறா, மிஸ்டர் வாங் வந்து உன்னை ரொம்ப கேர் பண்ணார், அவர் உண்மையிலேயே உன்னை வந்து காதலிக்க ஆரம்பிச்சார் போலன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறான். அப்போ அவன் ஃப்ரெண்டுக்காரர் இருந்துக்கிட்டு கேட்குறான், உனக்கு உன் ஒய்ஃப் மேலே காதல் வந்துடுச்சு போலன்னு சொல்லிட்டு கிண்டல் செய்கிறான். அதுக்கு ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து ஆமான்னு ஒத்துக்கிறான். ஆனால் வெளியில் வந்து காட்டிக்க மாட்டேன்றான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஒரு கிஃப்ட் பாக்ஸை பார்க்குறான். அதை திறக்கும் போது அந்த நேரத்தில் ஹீரோனி அங்கே வந்துடுறா. உடனே ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோனி இருந்துக்கிட்டு, நீங்கள் எனக்கு பத்திரிக்காக இன்டர்வியூ கொடுத்தீங்கல்ல, அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும், அதனால தான் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி வந்தேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு, எனக்காக என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை, ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் மனசுக்குள்ளே இந்த கிஃப்ட்டை வாங்கவே 1 மாதம் சேலரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவள் கொடுத்தது ஒரு அழகான செப்டிக் செட்டு. ஹீரோ வந்து அதை வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த செப்டிக்ஸை வந்து போட்டுக்கிட்டு அவனுடைய கையை அசைஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அசிஸ்டண்ட் இருந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறான். இதெல்லாம் சந்தோஷமாக ஹீரோனுக்கே மெசேஜ் அனுப்புகிறான், இன்றைக்கி
இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து லஞ்சு போகலாம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனை பிக்கப் பண்ண வரான். அப்பன்னு பார்த்து ஷான் அவகிட்ட வந்து லஞ்சு பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோன் இருந்துக்கிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ வந்து ரொம்ப ஜெல்ஸ் ஆகுறான். அப்போ வந்து ஷன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தாங்கிக்க முடியாமல் ஹீரோனிக்கிட்ட வந்து கேட்குறான், அவன் ஏன் அவங்ககிட்ட க்ளோஸ் ஆக முயற்சி பண்ணுறான், அவனை வந்து லைக் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்டு ஹீரோனி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஹீரோ வந்து எவ்வளோ ஜெல்ஸ் ஆகுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது. ஸோ ஹீரோ அவனுடைய செல்ஃபி காட்டி வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சி இருக்கு, இதுக்கு பதிலாக நான் உனக்கு சூப்பராக ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்கிறேன். ஆனால் ஹீரோனி இருந்துக்கிட்டு நான் இந்த கிஃப்ட்டை கொடுத்தது அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னு இல்லைன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் அவளுக்கு மேனேஜர்கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. இதில் ஷெங் குரூப்போடைய டேரக்டர்கிட்ட இருந்து இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் எடுக்க சொல்லி ஒரு புதுசாக டாக்ஸ் கொடுக்குறாங்க. இதை கேட்ட ஹீரோனி வந்து ரொம்ப கவலைப்படுறா. அதை கவனித்து ஹீரோ இருந்துக்கிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு மேனேஜர் எனக்கு ஷேங் குரூப் பாஸோட இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் அவர் வந்து ரிஃப்யூஸ் பண்ண மாட்டாரான்னு சொல்லிடுறா. ஹீரோ இருந்துக்கிட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுக்க சொல்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோன் இருந்துக்கிட்டு எனக்கு அது சரியாக தோணலை, ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய ஹெல்ப்பை வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு விருப்பமே இல்லை, நான் என்னால் ஏதாச்சும் சாதிக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், நான் உனக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்கிறான். இது கேட்ட ஹீரோனி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து அவள் கையாலே சிக்னல் கொடுத்து அவளை கிட்ட வர சொல்கிறான். நான் உனக்காக ஒரு புதுசாக கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன்னு சொல்கிறேன். ஹீரோன் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த கிஃப்ட்டை கொடுத்தா நான் பதில் கொடுத்த கிஃப்ட்டுக்கு பதிலாக கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு நீ தப்பாக புரிஞ்சுக்கிற, எனக்கு வாங்கி தரணும்னு தோணுச்சு, இது உனக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறது. கேட்ட ஹீரோன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த நைட்டு ஹீரோனி வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு முடிவு பண்ணிக்கிறா, இன்னைக்கு என்ன ஆனாலும் நான் வந்து அலாரம் செட் பண்ணி தூங்க போகிறேன். அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறா. மறுபடியும் தூங்க போகிற நேரத்தில் ஹீரோ வந்து கண்ணை முடிச்சு பார்க்குறான். அவன் மெதுவாக எழுந்து ஹீரோனி தூங்கிட்டாளா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறான். முதல்ல அவளை டச் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அவள் தூங்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் தெரிஞ்சு அவளை ஹக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இழுத்து படுக்க வச்சுக்கிறான். அவன் மெதுவாக சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோனி வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறா. இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு, நீங்கள் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, என்னை எப்படி ஹக் பண்ணிக்கிட்டீங்க பாருங்கள், அதாவது தினமும் இதே தான் நீங்கள் பண்ணுறீங்க, முதல்ல நான் வந்து தூங்கிட்டேன்னா சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறீங்க, அப்புறம் என்ன உங்கள் பக்கம் இழுத்து படுக்க வச்சுக்கிறீங்க. இதை கேட்ட ஹீரோ வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான், பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்து ஹீரோனி வந்து அப்போ மறுபடியும் காலையில் எழுந்து என்னை எப்பவுமே என்னை பழி போடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படின்னா நீங்கள் தான் இது வரைக்கும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் நீ சரியாக தான் புரிஞ்சிருக்க, நான் வந்து உங்ககிட்ட போய் சொன்னேன், ஏன்னா வந்து உங்க கூட எனக்கு சேர்ந்து தூங்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோனி வந்து ரொம்ப கோவப்படுறா. அவள் வந்து ஆனால் காலையில் எழுந்ததுமே இப்படி என்னை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு கவனிக்கிறான். ஹீரோனி அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே அவகிட்ட வந்து சாரி நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மெதுவாக ஆனால் நான் என்ன பண்ணுறது, உன்னோட இப்படி சேர்ந்து தூங்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னுடைய ஹஸ்பண்டு, அதனால உங்ககிட்ட இருக்கணும்னு தோணுது, நீ ரொம்ப க்யூட்டுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி அப்படின்னா நான் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகுதான்னு கேட்குறா. கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே நீங்கள் வந்து என்கிட்ட வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் அதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு அவள் கண்ணை மூடிக்கிறா. உடனே ஹீரோ அவகிட்ட வந்து அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் ஹீரோனி வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகி அவனை நிறுத்துறா. அவள் வந்து இனி நான் ஒன்றும் இதுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் ஆகலை, நாளைக்கு எனக்கு வேலைக்கு போகணும், இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ அமைதியாக அங்கேருந்து எழுஞ்சி கிளம்பிடுறான். ஹீரோனி மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக யோசிக்க ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் நேரத்தில் ஹீரோ வந்து அவளையே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஹீரோனி இருந்துக்கிட்டு நானே தனியாகவே போயிடுறேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ இல்லை நான் அவனை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். அவன் பிரேக்ஃபாஸ்ட்டை பாதிலே விட்டு எழுந்து போகலான்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறான். அப்போ ஹீரோனி இருந்துக்கிட்டு அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு உணவு ஊட்டி விடுறான். அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டே அவனையே பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து ஹீரோனி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே உடனே அங்கேருந்து ஓடி போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்து ட்ராப் பண்ண வரான். ஹீரோனி வந்து கார்லேருந்து இறங்க செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அப்போ ஹீரோயின் இப்படியே போக போறியான்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஹீரோனி வந்து இங்கே யாராச்சும் நம்மளை பார்த்துட்டா நல்லா இருக்காது, அதனால தான் நான் போகிறேன்னு சொல்கிறேன். ஆனால் ஹீரோ மனசுக்குள்ளே அவள் என்னை கிஸ் பண்ணுவாளுன்னு நினச்சேன்னு யோசிக்கிறான். ஹீரோனை கிஸ் பண்ணாமல் போகலாம் முயற்சி செய்கிறான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே ஹீரோனை திரும்பி வந்து ஹீரோவை க்யூட்டாக கிஸ் பண்ணுறான். அதுக்கு ஹீரோ அவளை பிடிச்சிக்கிட்டு அவளை மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு ஹீரோனி அவனை தள்ளி விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்ப்பா. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு கோவப்படுவான். உடனே ஹீரோனி பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ மீட்டிங்கில் இருக்கும்போது ஹீரோனி அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாள். என்னுடைய இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்
பண்ணிட்டு கார்லேயே விட்டுட்டேன், அந்த வந்து சென்ட் பண்ண முடியுமான்னு. அதை பார்த்து ஹீரோ எல்லாரும் இருக்கும்போதே மீட்டிங்கை விட்டுட்டு அவன் உடனே வெளியே போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஹீரோனி வந்து அவனுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறா. இதெல்லாம் ஹீரோ ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோனி வந்து அவனுக்கு ஒரு ரொமான்டிக்கான இமேஜ் வந்து அனுப்புகிறா. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான், எக்ஸைட்டாகவும் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோனி இருந்துக்கிட்டு கவனிக்கிறா ஃப்ரெண்டுக்கார் இன்னும் ஆஃபீஸ்க்கே வரலையேன்னு. அவள் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பா, ஃபோன் எடுக்கவே மாட்டா. அதனால ஹீரோனி வந்து ஸ்ட்ரைட்டாக அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அங்கே போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி ஆன்ட்டி வந்து அவளை ரொம்ப மோசமாக திட்டிக்கிட்டு இருக்குது. ஹீரோனி பார்க்குற உடனே போலீஸ் கால் பண்ண முயற்சி செய்கிறா. ஆனால் அந்த ஆன்ட்டி இருந்துக்கிட்டு அவளுடைய ஃபோனை பிடிச்சு கீழே எரிஞ்சு உடைச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோனிக்கு ரொம்ப கோபம் வருது. அவள் உடனே இருந்துக்கிட்டு என்னோடய ஃபோனை வந்து உடைச்சிட்டிங்க, இதெல்லாம் நான் வந்து எவிடன்ஸாக யூஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் காட்டுவேன், உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறா. அதே நேரத்தில் ஆன்ட்டியும் அவங்களுடைய அங்கிளும் இருந்துக்கிட்டு ஃப்ரெண்டுக்காரியை வீட்டில் இருந்து வெளியே துரத்துறதுக்காக ஹீரோனி இருந்துக்கிட்டு பேச ஆரம்பிப்பா. ஆனால் அவங்கள இருந்துக்கிட்டு ஹீரோனி தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரிக்கு ரொம்ப கோபம் வந்து அவங்கள சண்டை போட ஆரம்பிக்கிறா. அதே நேரத்தில் ஹீரோ இருந்துக்கிட்டு ஹீரோனியை பிக்கப் பண்ண ஆஃபீஸுக்கு வரான். அவங்க பாஸ் கிட்ட கேட்குறான் ஹீரோனி எங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பாஸ் இருந்துக்கிட்டு லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ இருந்துக்கிட்டு ரொம்ப கோவப்படுறான். அவளுக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் யாரையுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கால் வருது. அது மூலிமா தான் ஹீரோனி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு அங்கே கிளம்பி போகிறான். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்ததுக்கப்புறம் ஹீரோனிக்காக அவர் ரொம்ப கவலைப்படுறான். அப்போ போலீஸ் ஆஃபீஸில் வந்து கேட்குறாங்க உங்கள் 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறான் நான் அவளுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்கிறான். அங்கே இருந்து அவங்க ஆன்ட்டி கிட்ட பார்த்துட்டு என்னுடைய ஒய்ஃப் உங்களால் தான் காயமடைஞ்சிருக்கா, இதுக்காக பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு ஹீரோவையும் அவளுடைய ஃப்ரெண்டுக்காரியும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். வழியில் ஃப்ரெண்டுக்காரி கிட்ட ஹீரோன் இருந்துக்கிட்டு சொல்கிறான் உனக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறான். இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரியே உன்னுடைய ஹஸ்பண்டு ரொம்ப நல்லவர், அவர் ஒன்று ரொம்பவே கேர் பண்ணுறாருன்னு சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு ரொம்ப கோவமாக இருப்பான். அப்போ ஹீரோயின் இருந்துக்கிட்டு உங்ககிட்ட என்னோடய நம்பர் இருக்குது இல்லை, அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் கால் பண்ணியிருக்கலாமே சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஹீரோயின் வந்து ஸ்டார் இனிமேல் நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுடைய உடஞ்சி போன எடுத்து காட்டுவா. அதை பார்த்த உடனே ஹீரோ வந்து அமைதியாகிடுறான். அதுக்கப்புறம் அவளை கவனமாக பார்த்துட்டு உனக்கு எங்கேயாச்சும் காயப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு எனக்கு பின்னாடி கொஞ்சம் வீங்கி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்கிறான். உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு நான் பார்க்கட்டுமா அங்கே மசாஜ் பண்ணி தரேன்னு சொல்கிறேன். அதை கேட்டு ஹீரோனே வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. அதனால ஹீரோ இருந்துக்கிட்டு உனக்கு டென்ஷனாக இருந்தால் நான் பார்க்க மாட்டேன், ஐஸ் பேக் மட்டும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறான். ஹீரோனி வந்து பெட்டில் படுத்துக்கிறா. ஹீரோ வந்து மெதுவாக அவளுக்கு ஐஸ் பேக் வச்சு விடுறான். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு புதுசாக ஒரு ஃபோன் கூட ஆர்டர் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோனிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் என்னை இவ்வளோ நல்லா கேர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவள் மனசுல நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெண்டுக்காரர்கிட்ட மெசேஜில் வந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம லின் ஃபேமிலி அதாவது ஹீரோனுடைய அப்பா அம்மா தான் அவளை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அங்கே அவங்களுடைய அப்பா இருந்துக்கிட்டு நான் உன்னுடைய அந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உன்னுடைய ஹஸ்பண்ட் என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் தான், இப்போ அதுக்கு நேரம் வந்துடுச்சு, நீ யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேளுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோனி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவளுடைய அப்பா அம்மா இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோனி மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டாமல் அவளுடைய தங்கச்சி சிசி கிட்ட தான் அன்பாக பேசிக்கிட்டு அவளுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோனி ஓரமாக நின்று அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறது போல் இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள். அவள் மனசுக்குள்ளே வந்து நான் உண்மையிலேயே இந்த ஃபேமிலியில் நானும் ஒருத்தி தானே சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போல், அதனால் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அதுங்கிருந்து போக முயற்சி செய்யும்போது ஹீரோ வந்து அவகிட்ட வந்துடுறான். நீ ஓகேவான்னு சொல்லிட்டு கவலையாக கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ வந்து நீ ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ண, ஏதாச்சும் அப்செட்டாக இருக்கியா, வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அதனால ஹீரோனி இருந்துக்கிட்டு நான் நீ ஏன் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு நீ ரொம்ப சேடாக இருக்கிறது தெளிவாக தெரியுது, உன்னால் உன்னை வந்து ப்ராப்பர்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சீன் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக மாறிடும். ஸோ ஹீரோனுக்கு தெளிவு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு கேட்பான் வா வீட்டுக்கு போகலாம், எனக்கு கொஞ்சம் நேரத்தில் உனக்கு தூக்கம் வரும், இந்த ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்கிறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ வந்து பில்லோ கீழே இருக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் பேக்கெட் இருக்கிறத கவனிக்கிறான். அதை பார்த்து ஆச்சரியப்படுறான், இதை கொண்டு வர தேவையா, நேற்று நைட் தான் நான் அவனை கிஸ் பண்ணேன், அதனால இன்னைக்கு நான் என்கிட்ட நெருங்கி வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேலி பண்ணுற மாதிரி கேட்குறான். அப்போ ஹீரோனி வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் இப்போ வந்து பேபி பிளான் பண்ண விரும்பலை, என் ஃபியூச்சர் மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆனால் அதாவது இன்னைக்கு என்கிட்ட வர நீ நினச்சியான்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ ஓகேன்னு சொன்னால் நான் ரெடின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோன்னு இருந்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே எனக்கு தெரியலன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மறுபடியும் அவளை
அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அன்றைக்கி நைட்டு 2 பேரும் இன்டிமேட்டாக இருந்துடுறாங்க. ஆனால் வந்து நைட்டில் ஹீரோ வந்து தூக்கமே வரல. ஏன்னா வந்து அவன் மனசுக்குள்ளே என் ஒய்ஃபு இன்றைக்கி ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருந்தா, இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அதனால அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி மெசேஜ் அனுப்புகிறான். லீவ் ஃபேமிலியை பற்றி முழு டீட்டெயில்ஸுக்கும் எனக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோ இருந்துக்கிட்டே ஹீரோனியை பார்த்துக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோனி வந்து ரொம்ப பசிக்குது போல், அதனால பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய கிச்சனுக்கு வரா. ஆனால் ஹீரோ வந்து அவளை நிறுத்தி நீ எதுவுமே செய்ய வேணாம் சொல்லிட்டு அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறான். பிரேக்ஃபாஸ்ட்டு நானே செய்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து குக்கிங்கே தெரியாது. அவன் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறான். அதே சமயம் அவங்க அம்மாவுக்கும் ஃபோட்டோ அனுப்பி மாமன் இந்த குக்கிங்கை பண்ணணும், இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு அனுப்புகிறான். அதை கேட்டு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு குக்கிங் கற்றுக்கணுன்னா நீ முதல்ல கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால ஹீரோ உண்மையிலே குக்கிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிடுறான். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து ஹீரோனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளுக்காக சமைச்சு கொண்டு வருவான். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோனி வந்து எழுந்து போக முயற்சி செய்வாள். அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு உன் வேலை முடிஞ்சுதா அப்படின்னா வா நம்ம வந்து பெட்ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு ஹீரோனி ஆச்சரியமா நீங்கள் என்னக்காக வெயிட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்கிறேன். உடனே ஹீரோ வந்து சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு போகிறான். 2 பேரும் ரொமான்டிக்காக நேரம் செலவு பண்ணுறாங்க. நைட் 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் ஹீரோன் இருந்துக்கிட்டு நான் ரொம்ப டயர்டு, நாளைக்கு வேலைக்கு போகணுன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் உன்னோட சேர்ந்து டயர்டாகி தூங்கணும்னு சொல்லிட்டு அவகிட்டே படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோனிக்கு அவங்க தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க தாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுமே அவள் ரொம்ப பயந்து போகிறா. உடனே அவசரமாக பேக்கிங் செய்ய ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த ஹீரோ இருந்துக்கிட்டு என்ன ஆச்சு நீ ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி பதட்டமாக என்னுடைய தாத்தாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லைன்னு சொல்கிறா. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு கவலைப்படாத நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கூட கிளம்புறான். அவங்க 2 பேருமே அங்கே போனதுமே தாத்தா இருந்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க, உங்கள் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்துட்டியாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோனி வந்து அவங்க தாத்தாவை பார்த்துமே ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த நேரத்தில் அசிஸ்டண்ட் வந்து ஹீரோவுக்கு வந்து கால் பண்ணி ஹீரோனியுடைய ஃபாஸ்ட்டை பற்றி சொல்கிறான். மேடம் வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவளுடைய அப்பா அம்மா வந்து எப்பவுமே அவங்க கூட இருக்கலை. அவளை வளர்த்தது எல்லாமே அவங்களுடைய தாத்தா தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இது கேட்டதுமே ஹீரோ மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுறான். இனிமேல் நான் அவளை எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்போ ஹீரோ தாத்தா கிட்ட வந்து அவளுடைய ஹெல்த்தை பற்றி கேட்குறான். அப்போ வந்து எல்லாத்தையுமே அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் பிங்க் வந்து அங்கே ஓடி வர. அதை பார்த்து ஹீரோனி ரொம்ப எக்ஸைட் ஆகிறா. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு அன்றைக்கி நைட்டு நடந்தது எல்லாமே ஞாபகப்படுத்தி பார்ப்பான். ஹீரோனி தூக்கத்தில் பிங்க்னு சொல்கிறத பற்றி. அதுக்கப்புறம் ஹீரோனி இருந்துக்கிட்டு பிங்கை வந்து பார்த்ததுமே இவனை தான் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனுடைய சின்ன வயசு போத்தவளை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு கேட்பான் உங்கள் தாத்தா உன்னை ரொம்பவே கேர் பண்ணி வளர்த்தாங்கல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க பாட்டி அங்கே வந்துடுறாங்க. உங்களுடைய வெட்டிங்கை பற்றி இங்கே யாருக்குமே சரியாக தெரியாது, இன்றைக்கி நைட்டு நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக தூங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்ட ஹீரோ இருந்துக்கிட்டு கொஞ்சம் சங்கடமும் ஆகுது. ஆனால் ஹீரோனி வந்து பரவாயில்லன்னு சொல்கிறா. அன்றைக்கி நைட்டு ஹீரோனி தூங்கும்போது ஹீரோ வந்து அவளுடைய ரூம் டோரை வந்து தட்டிக்கிட்டு இருப்பான். அவங்க வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறது வந்து தெரியுது. ஆனால் ஹீரோனி வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ எனக்கு தூக்கமே வரலைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி அப்படின்னா நீங்கள் ஒரு புக்கை படிங்கன்னு சொல்லிட்டு டோரை மூட போகிறா. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு அது பாசிபிள் இல்லை, நான் உன்னோட தான் சேர்ந்து தூங்குவேன்னு சொல்கிறான். ஹீரோனி வந்து பாட்டி பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ வந்து ஒன்றும் ஆகாது, நம்ம 2 பேரும் தூங்க தானே போகிறோம், நீ வந்து என் பக்கத்தில் படுத்துக்கோன்னு சொல்கிறான். கடைசியில் ஹீரோனியும் சம்மதிக்கிறா. சரி ஆனால் சீக்கிரம் தூங்கணும்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு மெதுவாக அவகிட்ட வந்து அவளை டச் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோனி பதவி போய் நம்மக்கிட்ட சேஃப்டி மெஷர் கூட இல்லை, சும்மா அமைதியாக தூங்குங்கன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே அதை நான் கூடவே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு காட்டுறான். ஹீரோனி இதை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே இதை கூட கொண்டு வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு அஃப்கோர்ஸ்ன்னு சொல்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தாத்தாவுடைய சத்தம் கேட்குது. உடனே ஹீரோனி இருந்துக்கிட்டு பயந்து போயிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவங்க கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னைக்கு நீங்கள் கீழே தான் தூங்கினா மேலே வர ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறேன். ஆனால் ஹீரோ வந்து மறுபடியும் மேலே வர முயற்சி செய்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோவும் தாத்தாவும் வெளியே போயிட்டு வராங்க. திரும்பி வரும்போது தாத்தா இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அப்போ சொல்லுவார் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு, வேட்டையாடத்தில் ரொம்ப சூப்பராக ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பார். அதை பார்த்து அவங்க பாட்டி இருந்துக்கிட்டு ஹீரோவை பார்த்துமே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அப்போ ஹீரோனிக்கிட்ட சொல்லுவார் எங்கே உங்களுடைய அப்பா அம்மா வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தா அவன் ரொம்ப நல்ல பையனா மாதிரி தெரியுது, அவரோட நல்லா வாழணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு
கேட்டு ஹீரோனிக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு கிளம்பும்போது அவங்க தாத்தா கிட்ட இவளை நான் நல்லாவே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறான். காரில் வரும்போது ஹீரோனி ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறத வந்து ஹீரோ கவனிக்கிறான். அவன் இருந்துக்கிட்டு சொல்கிறான், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோனுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, இன்வெஸ்ட் பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இப்போ தாத்தா வீட்டிலேருந்து திரும்பி வந்துட்ட, இப்போ வந்து இன்வெஸ்ட் விஷயத்தை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்ட ஹீரோனிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து தாத்தாவுடைய ஹெல்த் பற்றி கூட கவலைப்படல, இன்வெஸ்ட் பற்றி தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் மனசார வருந்துறா. ஸோ அதை பார்த்து ஹீரோ இருந்துக்கிட்டு எல்லாமே சரியாகிடும், நீ கவலைப்படாதன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து கேட்குறா, நீங்கள் என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறான், எனக்கு சரியாக ஆன்சர் தெரியல, இந்த மேரேஜ் நான் என்னுடைய ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணது உண்மைதான், ஆனால் இப்போ வந்து நீ என்னுடைய ஒய்ஃப், நான் உன்னை எப்பவுமே கேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனி அவள் ஃப்ரெண்டுக்காரியை தான் மீட் பண்ணுறா. அங்கே அவளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே ஓப்பனாக பேசுகிறா. அப்போ ஃப்ரெண்டுக்கார் இருந்துக்கிட்டு, ஹீரோ உண்மையிலே உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறாரு போல், அந்த நாள் வந்து நான் அவரை கிளியராக பார்த்தேன், நீயும் இப்போ வந்து அதை அப்செட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது இந்த நைட்டு ஹீரோ இருந்துக்கிட்டு பெட்ரூமுக்கு வரா. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கன்ஃபியூஷனாக யோசித்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவகிட்ட வரான். வந்து கேட்குறான், நீ இன்னும் கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சு, நீ எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும் வெக்கப்பட்டபடி, ஆமாம் நீங்கள் சரியாக தான் கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான், நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு. அதை கேட்ட ஹீரோவும் அவகிட்ட வந்து ரொமான்டிக்காக நடக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோனிக்கிட்ட வந்து மேனேஜர் வந்து கொஞ்சம் இந்த முறை நல்லாவே பேசுகிறாங்க. அவங்க வந்து ஷேங் கம்பெனி அப்பாயின்மெண்ட்டை பற்றி என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஃப்ரெண்டுக்கார் இருந்துக்கிட்டு ஹீரோனிக்கிட்ட, நீ மிஸ்டர் வெங்க வந்து இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்ததுலேருந்து மேனேஜர் கூட உங்ககிட்ட ரொம்ப நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த முறை உனக்கு ப்ரொமோஷன் கூட கிடைக்கலாம், அதுவும் இல்லாமல் நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளை பாராட்டுறாங்க. அங்கே இருந்து ஒருத்தன் வேலை செய்கிறவன் இருந்துக்கிட்டு இது எல்லாமே அவனுக்கு பிடிக்கல, ஏன்னா இந்த முறை வந்து ப்ரொமோஷன் அவனுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ ஹீரோனிக்கு வந்து சான்ஸ் அதிகமாகிடுச்சதுனால அவனுக்கு வந்து சந்தேகம் வருது. அதனால அவன் ஹீரோனியை வந்து சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணுறான். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஹீரோனியை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு போகிறத அவன் பார்க்குறான். ஆனால் அவனுடைய ஃபேஸ் வந்து அவனால் சரியாகவே கிளியராக பார்க்க முடியல. இருந்தாலும் அவன் மனசில் ஹீரோனிக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகிறது அவளுடைய ஹார்ட் ஒர்க்கு காரணம் இல்லை, இந்த ரிச்சான பர்சன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் தப்பாக நினைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ ஹீரோ கிட்ட வந்து தேங்க்யூ சொல்கிறா. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு இது பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி, இல்லை எனக்கு இது ரொம்பவே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, அப்படின்னா எனக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும், ஒரு கிஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு அவள் கண்ணை வந்து மூடிக்கிட்டு அவகிட்ட வரான். ஆனால் ஹீரோனி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே கிஸ் பண்ணாமல் அமைதியாக நிற்கிறா. அப்போ ஹீரோ அவகிட்ட வந்து சீட் பெல்ட்டை போடுற மாதிரி போட்டு திடீர்னு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோனி ஆஃபீஸ்க்கு வரும்போது ஏதோ வித்தியாசமாக இருக்கிறத கவனிக்கிறா. யாரோ அவகிட்ட சரியாகவே பேசலை, எல்லாருமே அவளை பற்றி கோசப் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரி அவகிட்ட வந்து, உன்னை யாரோ ஃபோட்டோ வைரல் பண்ணிட்டாங்க, நீ ஒரு ரிச்சான பர்சன் கூட இருந்த ஃபோட்டோ அது, அதனால தான் எல்லாருமே அவர் உன்னை சப்போர்ட் பண்ணுறாரு, அதனால தான் உனக்கு வந்து எல்லா அப்பாயின்மெண்ட்டுமே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆஃபீஸ் முழுக்க கோசப் பரவ ஆரம்பிக்குது. ஹீரோனிக்கிட்ட இருந்து பேக்கை கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அவளுக்கு வந்து கேரக்டர் சரியில்லை போலன்னு சொல்லிட்டு பலரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து இது எல்லாமே அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பான். அவனுடைய நோக்கம் வந்து ஹீரோனி வந்து ரெப்புடேஷன் வந்து கிடைக்கணும். இதெல்லாம் கேட்ட ஹீரோனிக்கும் ஃப்ரெண்டுக்காரிக்குமே ரொம்பவே கோபப்படுறாங்க. அவங்க அவளை நிறுத்த முயற்சி செய்கிறாங்க. அதே சமயம் டேரக்டர் அங்கே வந்துடுறாங்க. டேரக்டர் வந்ததுமே ஹீரோனி வந்து அமைதியாக, என்னை பிக்கப் பண்ண வந்தது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறா. ஆனால் அங்கே வேலை செய்கிறவ இருந்துக்கிட்டு, அவன் உன்னுடைய ஹஸ்பண்டாக இருக்க முடியாது, நீ போய் சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோனி இருந்துக்கிட்டு அவளுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறா. அதை பார்த்து டேரக்டர் கூட ஷாக் ஆகுறாங்க. ஹீரோனிக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆகிட்டாளான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. டேரக்டருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஹீரோனிக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்கு, அதுவும் வந்து நம்மளுடைய பாஸ் உடனே சொல்லிட்டு அவர் வந்து ஷாக் ஆகுறாரு. அப்போ அவருக்கு வந்து ஞாபகம் வருது, பாஸ் ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோனிக்காக எவ்வளோ கோவமாக பேசினாருன்றதெல்லாம் அவனுக்கு வந்து அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. உடனே வந்து அவன் பேச்சை மாற்றி சாரி மேடம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோனி இருந்துக்கிட்டே, இந்த விஷயத்தை நான் இப்படியே சும்மா விட மாட்டேன், இது வந்து நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன், இது என்னுடைய ரெப்புடேஷனை வந்து கெடுக்க முயற்சி பண்ணியிருக்கான், அது இல்லாமல் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு கூட சந்தேகப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அந்த நேரத்தில் பார்த்து ஹீரோ அங்கே வரான். வந்து இந்த விஷயத்த அவனுக்கு தெரிஞ்சதுனால ஹீரோனிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்துடுறான். அவனை பார்த்ததுமே ஆஃபீஸில் இருந்து எல்லாருமே ஷாக்காக அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஸ்ட்ரைட்டாக வந்து இவ தான் என்னுடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறான். அதோட அவளை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு ஹீரோனி இருந்துக்கிட்டு அந்த வேலை செய்கிறனை வந்து எப்படியெல்லாம் தப்பாக பேசினான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காட்டுறான். அதை பார்த்து ஹீரோ இருந்துக்கிட்டு கோவமாக, என் ஒய்ஃபு என்ன முடிவு எடுத்தாலும் அதுதான் நடக்கும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து வேலை செய்கிறவன் வந்து ரொம்ப கோவமாக திட்ட ஆரம்பிக்கிறான். அவன் பயந்தே போயிடுறான். அவன் மனசுக்குள்ளே, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ரிச்சான
ஒருத்தரை எப்படி இவ மேரேஜ் ஆக முடியும்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காக நினைக்கிறான். அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு முதல் நாள் இருந்தே இவ தான் என்னுடைய ஒய்ஃப்னு சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இவ இருந்துக்கிட்டு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான்னு சொல்கிறான். ஹீரோனை திரும்பி பார்த்துட்டு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையே பண்ணு, நான் உனக்கு சைடில் தான் இருப்பேன்னு சொல்கிறான். ஹீரோனி வந்து கண்ணு கலங்கிக்கிட்டே நான் அவனை வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அவளுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்பவே ஹார்ட்டாக இருக்குது. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். டைரக்டர் உடனே ஆமாம் மேடம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோ வந்து அவளை காருக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஃப்ரெண்டுக்காரி ஹீரோனி வந்து கவனிக்கிறா. ஹீரோனி வந்து ரொம்ப சேடாக இருக்கிறத பார்த்துட்டு நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறா. அதே நேரம் காரில் இருந்து வந்ததுமே ஹீரோனி வந்து அழ ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த ஹீரோ வந்து அவளை உடனே கட்டி பிடிச்சி நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறான். ஹீரோனி அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ தான் அவள் கவனிக்கிறா ஹீரோவுடைய ஷர்ட்டு வந்து அவளுடைய கண்ணீராடி நனைஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு. உடனே அவள் பதறி போய் சாரின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அதை கேட்ட ஹீரோக்கு கொஞ்சம் கோபமாக நீ இப்படி பிஹேவ் பண்ணுறதை பார்த்தா நான் உன்னுடைய ஹஸ்பண்டுன்னு இல்லாத மாதிரியே தோணுதுன்னு சொல்கிறான். அவளை கவலையாக பார்த்துட்டு நீ இன்னும் அப்செட் பண்ண மாட்டியா, நான் உன்னுடைய ஹஸ்பண்டு தான், நீ மறந்துட்டியா, எந்த எமர்ஜென்சி ஆனாலும் எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அப்போ ஏன் எனக்கு கால் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனியால் சாரி மட்டும்தான் சொல்ல முடியுது. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு இனிமேல் நீ உன்னுடைய சொந்த காரில் தான் போவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவன் அவளுக்காக ஒரு காரை வந்து ஆர்டர் பண்ணிடுறான். அதை பார்த்து ஹீரோயின் வந்து ஷாக்காக இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. ஆனால் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாத உனக்காக ஒரு 2 கார் வச்சுருக்கேன், உனக்கு எது வேணுமானாலும் அதிலே போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இனிமேல் நீ யாரையுமே நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நான் உன்னுடைய ஹஸ்பண்டு தான் சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா ஹீரோனி வந்து இன்னும் ரிலேஷன்ஷிப்பை வெளியில் சொல்ல தயங்கிக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு ரிங்கு எடுத்துக்கிட்டு வரான். அதுக்கு ஹீரோனி வரல போட்டு விட்டுட்டு இனிமேல் இந்த ரிங்கு எப்பவுமே நீ போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவள் கையை பிடிச்சிக்கிட்டே இனிமேல் உன்னை யாருமே தப்பாக பேச முடியாதுன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறான். ரிங்கு போடுறதுமே ஹீரோனி ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதே நேரத்தில் வெக்கப்பட்டுக்கிட்டு அவள் போயிட்டு பெட்ஷீட்டுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நீ வந்து இப்படி குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, இப்படி மறைஞ்சிக்கிட்டா நான் அவனை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோனி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே இப்படியெல்லாம் கிஸ் பண்ணாதீங்க, மார்க் வந்துடும், நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு கூட நான் ஷாப்பிங் போகிறேன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோ இருந்துக்கிட்டே நீ இப்படியெல்லாம் பண்ணுறது தான் இவ்வளோ டென்ஷனாக இருந்தியா, நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அவன் என்னை இன்வைட் பண்ணியிருக்கான், நான் உன்னையும் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் பர்த்டே பார்ட்டிக்கு தான் போகிறாங்க. அங்கே ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அவனுடைய சிஸ்டரும் வந்து ஹீரோனிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து உடனே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோவுடைய பழைய கிளாஸ்மேட் வந்து அங்கே வரா. அவளுடைய பழைய காலத்துலேருந்தே ஹீரோ மேலே ரொம்ப க்ரஷ்ஷாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து ஹீரோ கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாள். அவள் ஹீரோவுடைய கையை பிடிக்க முயற்சி செய்யும்போது ஹீரோனி வந்து அவளோட கையை வந்து விட்டுடுறா. அப்போ கிளாஸ்மேட் வந்து ஹீரோனி கிட்ட வந்து சிரிச்சபடியே நீ ரொம்ப லக்கி, இவனை மாதிரி ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் ஃப்ரெண்டும் சிஸ்டரும் மெதுவாக வந்து ஹீரோனி கிட்ட வந்து இவ பேச்சை நம்பாத, இவ ரொம்ப மோசமானவ, உன்னுடைய ஹஸ்பண்டு வந்து பின்னாடி தான் இவ சுற்றிக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கிளாஸ்மேட்டுக்கார் வந்து ஹீரோனி கிட்ட கையை கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருப்பான். அதே நேரத்தில் இன்னொரு ஆள் வந்து ஹீரோனி கிட்ட வந்து அப்ரோச் பண்ண முயற்சி செய்கிறான். அப்போ ஹீரோனி இருந்துக்கிட்டு எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, மிஸ்டர் வாங் தான் என்னுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறா. அதே சமயம் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அங்கே வந்து ஆமாம் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக பண்ணுறான். அதை கேட்டு அந்த ஆள் வந்து பயந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனே தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் க்ளோஸாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கிளாஸ் மட்டும் 2 பேரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறத ஃபோட்டோ வந்து சீக்ரெட்டாக எடுத்துக்கிறா. அதே சமயம் ஹீரோனிக்கு வந்து ஹீல்ஸ் போடுறதுனால காலை ரொம்பவே பெயினாக ஆரம்பிக்குது. ஷூ ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அவளுக்கு காயம் கூட வர ஆரம்பிக்குது. கீழே உக்காஞ்சி சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து சில பொண்ணுங்கள்லாம் கேர்ள்ஸை பேச ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டர் வாங் இவ்வளோ ரிச்சான ஆள் இருக்கும்போது இவ்வளோ பர்சனலான இப்படிப்பட்ட பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறது சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதே நேரத்தில் கிளாஸ்மேட் காரி அங்கே வந்து சில பேர் லக்கி ரொம்ப அதிகம் இன்டெரக்டாக ஹீரோனியை வந்து இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோ அங்கே வந்துடுறான். அவன் ஸ்ட்ரைட்டாக இருந்துக்கிட்டு அந்த கிளாஸ்மேட் காரியை பார்த்து சைடில் போன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா அவளுக்காக கம்ஃபர்டபுளான ஷூ வந்து வாங்கிட்டு வந்திருப்பான். எல்லாரும் பார்க்குற மாதிரியே கீழே உக்காஞ்சி ஹீரோனியோடைய ஹீல்ஸை கழட்டி அந்த ஷாஃப்டான ஷூ வந்து அவளுக்கு தனியாக போட்டு விடுறான். அந்த சீனை பார்த்து எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ அவளுடைய ஒய்ஃபை இவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கிளாஸ்மேட்டுக்கு இதை பார்த்துமே ரொம்ப பொறாம அதிகமாகுது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ எழுந்து நின்று எல்லாருக்கிட்ட தெளிவாக சொல்கிறான், இவ என்னுடைய ஒய்ஃப், நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
நீங்க எல்லாருமே அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம், அவளுக்கு வில்லேஜில் தான் வளர்ந்தா. ஆனால் அவளுடைய வேலையை வந்து அவளே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறா. என் பணத்தை எப்பவுமே அவளை நம்பி வாழலை. இதை கேட்ட அந்த கிளாஸ்மேட் எம்பரஸ் ஆகி ஹீரோனி கிட்ட சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அவள் போனதுக்கப்புறம் அங்கே காசப் பேசிக்கிட்டு இருந்த எல்லாருமே ஹீரோ வந்து கோபமாக பார்த்துட்டு இங்கேருந்து வெளியே போங்க சொல்லிட்டு அந்த பாட்டில் இருந்து வெளியே அனுப்பிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்கு அந்த கிளாஸ்மேட்டுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. உனக்கு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கக்கூடாது. நான் லவ் பண்ணுறது என்னுடைய ஒய்ஃபை மட்டும்தானே சொல்கிறேன். சரி உண்மையை சொல்லு, அவளை பார்த்து நீ ஜெல்ஸ் ஆனியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு இல்லை நான் ஜெல்ஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். அவள் மனசுக்குள்ளே ஒரு வேளை நான் ஜெல்ஸ் ஆகணும் தானே சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோ வந்து மெதுவாக யாராவது உன்னை புலி பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ உனக்காகவே நீ எதிர்த்து போராடணும். நான் எப்பவுமே உன் பக்கம்தான் இருப்பேன். யாருமே உன்னை ஹர்ட் பண்ண விட மாட்டேன்னு சொல்கிறேன். ஹீரோனி எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ தான் என்னுடைய ஒய்ஃபு. அந்த நேரத்தில் அந்த கிளாஸ்மேட்டுக்காரி மறுபடியும் வந்து சீனப்பட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அவருடைய சிஸ்டரும் வந்து அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனி அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ப்ராப்பரில் அவர் கூட நடக்கக்கூட முடியல. அதை பார்த்து ஹீரோ கவலைப்படாத, நான் உன்னை கேரிங் பண்ணிக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளை முதுகில் தூக்கிக்கிட்டு போகிறான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோனி வந்து லேட்டாக எழுந்து ஹீரோ கிட்ட வரா. அவள் வந்து நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால லேட்டாக தூங்கிட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ வந்து நீ இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட் கூட செஞ்சு வச்சிருக்கா. அதை பார்த்து ஹீரோனி வந்து ஷாக் ஆகுற. நீங்கள் இதை வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு இல்லை இது நானே உனக்காக சமைச்சேன்னு சொல்கிறான். ஹீரோனி சாப்பிட்டு பார்த்ததுமே வாவ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஹீரோ இருந்துக்கிட்டே இன்றைக்கி நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போகணும்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோனி உடனே எப்போ திரும்பி வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்ன நீ என்னை ஃபீல் பண்ணுறியா, நான் போகவே கூடாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போக வேண்டிய அவசியம் சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ ஹீரோனி வந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சேடாக இருக்கிறது கிளியராக தெரியுது. ஹீரோ அவளை மெதுவாக ஹக் பண்ணிக்கிட்டு கிளம்பி போகிறான். ஹீரோனி அமைதியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. நான் உண்மையாகவே அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவளுடைய அப்பா அம்மா இருந்துக்கிட்டு அவளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே போனதுமே அவங்க மறுபடியும் இன்வெஸ்ட் பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பாட்டில் எடுத்த ஃபோட்டோவை பற்றி அவங்களுக்கு வந்து தெரிய வருது. அப்போ ஃபோட்டோவை பார்த்துட்டு ஹீரோனி வந்து வேற ஒருத்தங்க கூட ஃப்ளட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறாங்க. அவங்க அப்பா கோவத்தில் நீ எப்படி வேற ஒரு ஆள் கூட ஒன்றா இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டு ஹீரோனி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஹார்ட் ஆகுறா. அவள் இருந்துக்கிட்டு அவள் பக்கம் நிற்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ பார்த்ததுனால எதையுமே கணக்கு போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு அவள் பேச்சு கேட்கவே இல்லை. நம்ம கம்பெனி ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நீ பண்ணுற இந்த வேலை எல்லாமே இன்னும் ப்ராப்ளம் அதிகமாக்குது. நீ நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணவே இல்லை. இப்படி வந்து பார்ட்டிக்கு போயிட்டு இது எல்லாமே அதிகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஹீரோனி வந்து மனவேதனையோடு நீங்கள் என் மேலே கொஞ்சம் கூட பாசமே வைக்கல. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா கோவத்தில் நீ எப்பவுமே இந்த ஃபேமிலிக்கு தகுதி இல்லாதவ, அதனால தான் உன்னை வில்லேஜுக்கு அனுப்பி வளர்த்தோன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை கேட்டதுமே ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இந்த நேரத்தில் ஹீரோனிக்கு அவங்க மாமியா கிட்ட இருந்து கால் வருது. அப்போ அவங்க கேட்குறாங்க என்னுடைய பையன் வந்து வெளியே போயிருக்கான்னு கேட்டேன். நீ எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோடவே இருமான்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோனி வந்து அவங்க கிட்ட போகிறா. அங்கே போனதுமே அவங்க மாமியார் இருந்துக்கிட்டு அவளை கவனிக்கிறாங்க. உன் கையெல்லாம் கோல்டாக இருக்கே, நீ கவலைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால அவளுக்கு வந்து டவல் எடுத்துக்கிட்டு வர சொல்லி அவளை சுதானியால் ஒத்தடம் கொடுக்க முயற்சி செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோனிக்கு வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகிறா. எனக்கு ஒரு அம்மா கிடைச்ச பாசம் வந்து இவங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு மனசால உணர ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோவுடைய அம்மா இருந்துக்கிட்டு நீ கவலைப்படுறத பார்த்துட்டு ஹீரோ என் பையன் வந்து உன்னை நல்லாவே கவனிக்கலையா, நீ ரொம்ப வீக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோனி வந்து பர்த்டே பார்ட்டியில் எடுத்த அந்த ஃபோட்டோ பற்றி உங்களுக்கு தெரியுமா, அதனால உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க மாமியார் இருந்துக்கிட்டு எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நீ என்னுடைய மருமகன், நான் உன்னை நம்புறேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சாதாரண ஃபோட்டோ தான், பாட்டில் எல்லாருமே சேர்ந்து பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாமனார் வந்து யாராவது என் மருமகளை பற்றி தப்பாக பேச முயற்சி பண்ணாங்கன்னா நீ எப்படி நினச்சின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதை விட முக்கியம் என் பையனுக்கு உன்னை ரொம்ப விரும்புகிறான் அதுவும் சொல்கிறாங்க. மாமியார் வந்து நான் நல்லா சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், நீ நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரோட ஃபோனில் பேசிட்டு என் மருமகை யார் அவமானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்களோ கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வீட்டுக்கு வரான். ஹீரோனியை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு அவகிட்ட வரான். ஹீரோனி எழுந்து அவனை பார்த்துமே ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் பிஸ்னஸ் ட்ரிப் 2 நாள் இல்லையா, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்களே சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, ஒய்ஃபை யாரோ தொந்தரவு பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் ட்ரிப்பை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோனியுமே அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ வந்து அவளை வந்து கவனமாக பார்த்துட்டு என்னை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறான். அதுக்கு நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் உண்மையாகவே உங்களை ரொம்பவே காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிக்கிறான். அது கேட்ட ஹீரோ வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகி இன்னொரு தடவை சொல்ல முடியுமா, நீ முதல் தடவை என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி ஆமாம் நான் உங்களை ரொம்பவே காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறான்.
அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பும்போது ஹீரோவுடைய அம்மா இருந்துக்கிட்டு என் பையன் உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுத்தினான்னா என்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியில் இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து ஹீரோனியோடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோனுடைய தாத்தாவுக்கு உடம்பு ரொம்பவே மோசமாக இருக்குது, என் பொண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு ஹீரோனியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே தாத்தா வந்து ஆப்ரேஷன் நடக்குது. ஹீரோயினியும் பாட்டியும் ரொம்பவே கவலையாக இருக்காங்க. அப்போ ஹீரோ கவலைப்படாத, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோனுடைய பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி அவருடைய அப்பா உடம்பு ரொம்பவே சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாகவும் சொல்லிட்டு அலட்சியமாக பேசுகிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ திரும்பி வந்து பாட்டிக்கிட்ட நீங்கள் கவலைப்பட வேணாம், ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக நடக்கும், எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறான். இங்கே எல்லாத்தையுமே ஹீரோ வந்து ரொம்பவே பொறுப்பாக ஹேண்டில் பண்ணுறான். ஹீரோனி ரொம்பவே நர்வஸாக இருக்கிறா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனியை கவலைப்பட வேணாம், எல்லாத்தையுமே சரியாகிடும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறான். அதுக்குள்ளே அவங்களுடைய பெற்றோர் வந்து அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோனி பாட்டி வந்து அவங்கள ரொம்பவே கோவப்படுறாங்க. நீ எல்லாம் ஒரு பையனா, இவ்வளோ லேட்டாக வரியான்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அப்பா வந்து திட்டுறாங்க. ஆனால் அவளுடைய அப்பா இருந்துக்கிட்டு ஹீரோனி கிட்ட வந்து நீ வந்து வெங்கிட்ட இன்வெஸ்ட் பற்றி பேசினியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது கேட்டதுமே ஹீரோனி ரொம்பவே வருத்தமாகுது. அதனால அவள் அந்த பேச்சை அவாய்ட் பண்ணிட்டு வாஷ்ரூமுக்கு போயிடுறா. அதை பார்த்த பாட்டி இன்னும் அதிகமாக கோவப்படுறாங்க. இப்போ உனக்கு கம்பெனி தான் முக்கியம், உன் அப்பா ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காரு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பா இருந்துக்கிட்டு நான் என்ன செய்யறது, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, என் குடும்பத்தை கவனிக்கணும்னு சொல்கிறான். அதை கேட்ட பாட்டி பழைய வச்சுட்டு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன் கம்பெனிக்காக தான் நீ என் பேத்தியை கல்யாணம் நடத்தினியான்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. அப்போ ஹீரோனுடைய அப்பா இருந்துக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக எங்களுக்கு 2வது குழந்தை வேணாம், நீங்கள் தான் தாத்தாவும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்க, எங்களுக்கு வந்து ஒரு ஆம்பளை குழந்தை வேணும், எங்களுக்கு பெண் குழந்தை வேண்டான்னு தான் இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அதை கேட்ட பாட்டி வந்து அதனால தான் நாங்கள் வந்து அவளை என்கிட்ட வளர்த்தோம், நீங்கள் அவளை முதல் நாள் இருந்தே விரும்பலை, அவளுடைய வாழ்க்கை ரொம்பவே கஷ்டப்படுத்திங்கன்னு சொல்கிறான். இந்த எல்லாம் பேச்சும் ஹீரோனி வந்து மரியாதைன்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. அதை கேட்டுமே அவன் மனசே உடைஞ்சு போயிடுது. அவங்க ஆரம்பத்தில் இருந்தே என் மேலே வந்து விருப்பமே இல்லாதனால தான் அவங்க வந்து என் மேலே பாசமே காட்டலையான்னு சொல்லிட்டு அவன் மனசே உடைஞ்சு போயிடுறா. அந்த நேரத்தில் குடும்பத்தில் எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனி வந்து மனசு உடைஞ்சு அங்கே வரா. ஆனால் அவளுடைய அப்பா வந்து மறுபடியும் கம்பெனி வச்சுட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கம்பெனி பெரிய பிரச்சனை நடக்குது, நீ உன்னுடைய ஹஸ்பண்டுக்கிட்ட பேசணும், இல்லைனா இதனுடைய வெளியே நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், என்னுடைய ஹஸ்பண்டுக்கிட்ட இதை பற்றி நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறா. இதை கேட்டு அவனுடைய அப்பா இருந்துக்கிட்டு கோவப்படுறாரு. உன்னுடைய சிஸ்டர் வந்து நீ வந்து ஹெல்ப்பாக செய்யணும், அவன் தான் உன்னுடைய கம்பெனி வந்து பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு நான் எதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் எப்பவுமே என்னுடைய சிஸ்டரை உங்களுடைய உண்மையான மகளை தானே பார்க்குறீங்க, என்ன இல்லை, என் கல்யாணத்தையும் உங்களுடைய லாபத்துக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது கேட்டுமே அவனுடைய அப்பா இருந்துக்கிட்டு கோவத்தில் அவளை அழிலாம் சொல்லிட்டு வராரு. அதை பார்த்த பாட்டி ரொம்பவுமே கோவப்படுறாங்க. அதே சமயம் ஹீரோனி வந்து பொறுமையாக இருக்க முடியாமல் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறா. அவளுடைய அப்பா இன்னும் அவளை பற்றி மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை தாங்க முடியாமல் பாட்டி வந்து அவனுக்கு ஒரு அறியை கொடுத்துட்டு உன் அப்பா ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காரு, ஆனால் உனக்கு இன்னும் இன்வெஸ்ட் தான் முக்கியமாக சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ அவளுடைய அப்பா இருந்துக்கிட்டு நான் தான் அவளுக்கு இந்த உலகத்தை கொண்டு வந்தேன், ஆனால் அவள் வந்து எனக்கு ஒரு உதவி கூட பண்ண மாட்டாலும் சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டு ஹீரோனி வந்து கண்ணு கலங்கிறா. ஆமாம், நீங்கள் என்னை பெற்றீங்க, ஆனால் என்னை எப்பயாச்சும் உங்கள் மகளாக பார்த்தீங்களா, என்னை வந்து உங்களால் இப்போ வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கிட்ட என்னை தள்ளி விட்டுட்டீங்க, நீங்கள் எப்பவுமே உண்மையாகவே என்னை ஒரு மகளாக நினைக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறா. பாட்டியும் அவள் சொல்கிறது உண்மைதான். அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வந்துடுறான். உடனே ஹீரோனுடைய அப்பா இருந்துக்கிட்டு அவங்க முன்னாடி அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு ஏற்கனவே ஹீரோனி கணத்தில் இருக்கிற அந்த தடத்தை கவனிச்சிடுறான். அவங்க அப்பாவை கோபமாக பார்த்துக்கிட்டு ஹீரோனி கிட்ட என்னாச்சு, ஏதாச்சும் நடந்துச்சா, என்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த நேரத்தில் ஹீரோனி சிஸ்டர் இருந்துக்கிட்டு நிலைமை ரொம்ப மோசமாக போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய அப்பாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையாக சொல்லி என்ன நடந்துச்சு நீ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு இப்போ நான் இதை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அங்கேருந்து போயிடுறா. அதை பார்த்து ஹீரோ வந்து கவலையாகிறான். என் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அப்பா இருந்துக்கிட்டு ஹீரோக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக வந்து பேசுகிறான். நான் ஆரம்பிச்சிருக்கிற ப்ராஜெக்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா என்னுடைய கம்பெனி வந்து பேங்க்ராப்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ கோவமாக நீங்கள் என்னோட ஸ்ட்ரைட்டாக பேசலாம், ஆனால் அதுக்காக என் ஒய்ஃபோட தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்குள்ளே தாத்தாவோடைய ஆப்ரேஷன் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருது. ஹீரோனியோடைய தாத்தா வந்து ரொம்பவே
பாசமாக பார்த்துக்கிட்டு இருப்பாள். அந்த நேரத்தில் ஹீரோனி பாட்டி நான் வந்து அவர்கிட்ட டிவோர்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்கிறேன். அது கேட்ட பாட்டி வந்து ஷாக் ஆகுறாங்க. ஹீரோனி அழுதுகிட்டே நான் என் அப்பாவோட கையில் கட்டப்பட்ட பொம்மையாக இந்த உலகத்தில் நான் இருக்க விரும்பலை, நான் வந்து அவர்கிட்ட நல்லா நடக்கலைன்னு சொல்லிட்டு தோணுதுன்னு சொல்கிறேன். அதுக்கு பாட்டி ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நீ வந்து அவன் ரொம்ப நல்ல பையன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோனி வந்து அதனால தான் நான் அவரை விட்டுட்டு போகணும், அவர் வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாள். வீட்டுக்கு வந்ததுமே அவள் ரொம்பவே சோகமாக இருப்பாள். நான் உண்மையாகவே அவனை விட்டுட்டு போகணுமான்னு சொல்லிட்டு நினச்சி மனசு ஒடிஞ்சு போகிறாள். அவள் வந்து ட்ராயரில் மேரேஜ் சர்டிஃபிகேட் தேட ஆரம்பிக்கிறாள். அந்த நேரத்தில் ஹீரோ வீட்டுக்கு வரான். அவகிட்ட வந்து சொல்கிறான், மேரேஜ் சர்டிஃபிகேட் என்கிட்ட தான் பாதுகாப்பாக இருக்குது, உனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்து அவன் வாங்கி கொடுத்த பொருள் எல்லாமே அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டதுமே ஹீரோ வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். அவளை பார்த்துமே ஹீரோ வந்து மனசு உடைஞ்சு போகுது. வேதனையே வந்து இந்த முடிவை நீ மட்டும் எப்படி எடுக்கலாம், ஒரு வாட்டியாவது என் உணர்வை பற்றி நீ யோசிச்சியா, என்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணியா, எனக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுத்தியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி அழுதுகிட்டே நான் உங்களை இந்த பிரச்சனை இழுத்து விருக்க விரும்பலை, எனக்கு டிவோர்ஸ் தான் சரியான முடிவுன்னு தோணுது, ஆரம்பத்திலிருந்தே நான் உங்களுக்கு தகுதியான இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோனி வந்து எந்த விஷயத்துலையுமே ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. அதனால் அமைதியாக நீ இந்த விஷயத்தில் நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கப்புறம் ஹீரோனி வந்து அழ ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 15 நாள் பொறுத்து தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை, எங்கேயோ மறைஞ்சு போன மாதிரி தெரியுது. ஹீரோனி தினமும் அவனுக்காக காத்துக்கிட்டே இருப்பா, அவன் வரவே மாட்டான். அதனால வந்து ஹீரோ என்ன எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டான்னு நினச்சிக்கிட்டே அவனுடைய ஒவ்வொரு ஞாபகத்தையும் ஞாபகம் படுத்திக்கிட்டே வருத்தப்படுறான். அந்த நேரத்தில் வீட்டில் வேலை செய்கிற மேடு வந்து அவளை நிறுத்தி, மேடம் நீங்கள் பாஸ் வரத்துக்காக காத்திருக்கணும்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோனி இல்லை, நான் போகணும்னு சொல்கிறா. அதோட அவளுடைய வேலையும் விட்டுடுறா. அவளுடைய ஃப்ரெண்டுக்காரி வந்து நீ இது தப்பாக செய்கிற, இப்போ எல்லாத்தையுமே விடக்கூடாதுன்னு சொல்லி அவளை புரிய வைக்க முயற்சி பண்ணுறா. ஆனால் ஹீரோனி வந்து நான் இனிமேல் என் வாழ்க்கையை எனக்காக வாழணும், யாருக்குமே சுமையாக இருக்க விரும்பலைன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் தனியாக ஒரு கார்டனில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவள் வந்து நிற்கிறான். அப்போ வந்து கேட்குறான், நீ ஏன் வேலை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ எங்கே போக போகிறேன்னு, எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை கூட பேசலையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்து நான் உங்களுக்கு தகுதியானலே இல்லை, என் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடுச்சு, நம்ம 2 பேரும் பொருத்தமான ஜோடியே இல்லைன்னு சொல்கிறேன். அதை கேட்ட ஹீரோ இருந்துக்கிட்டு அமைதியாக அந்த பிரச்சனை நான் ஏற்கனவே சரி பண்ணிட்டேன், உன் அப்பா வந்து கம்பெனிலேருந்து நீக்கிட்டாங்க, இப்போ வந்து அந்த பொறுப்பை உங்கள் சிஸ்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க, இனிமேல் உங்கள் அப்பா வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் தொடர்ந்து வந்து கடந்த 15 நாளாக நான் இதை தான் சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் வந்து யாருமே உன்னை பயப்பட முடியாதுன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோனி ரொம்பவே ஷாக் ஆகிறா. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு அவகிட்ட இனிமேல் நீ யாருக்குமே சுமையாக இல்லை, நீ உண்மையாகவே உன் வாழ்க்கை வாழலான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மெதுவாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும், உண்மையாகவே நீ வந்து டிவோர்ஸ் வேணும்னு நினைக்கிறியா, அது உன் மனசார எடுத்த முடிவாக இருந்தால் நான் உன்னை பண்ண மாட்டேன், உன் வாழ்க்கை வாழ உனக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் நான் எப்பவுமே உனக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால இந்த முடிவை நல்லா யோசித்து எடு, இதுக்காக வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதை கேட்டதுமே ஹீரோனி கண்ணை கலங்கிட்டு, இல்லை நான் எப்பவுமே உங்கள் ஒய்ஃபாக தான் இருக்கணும், இப்போ வந்து நான் மனசார இந்த முடிவை எடுத்துட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அந்த நேரத்தில் தாத்தா பாட்டி ஃப்ரெண்டுக்காரி அவளோட தங்கச்சி எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அவளை பார்த்ததுமே ஹீரோனி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறா. தாத்தா வந்து சொல்கிறாரு, இவன் தான் உனக்கான சரியான வாழ்க்கை துணை, உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழறதுக்கு முழு உரிமை இருக்குது, ஏன்னா அவன் மனசார காதலிக்கிறான். அதுக்கப்புறம் அவளுடைய தங்கச்சிக்காரி வந்து ஹீரோனி கிட்ட மன்னிப்பு கேட்குறா. என்னால் உனக்கு நிறைய கஷ்டம் வந்துடுச்சு, இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது, இனிமேல் இந்த கம்பெனி விஷயத்தினால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறா. நீ யாருக்குமே சுமை இல்லை, நீ எங்கள் குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒருத்தி, அப்பா அம்மா உன்னை கஷ்டப்படுத்தும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு, நான் உன்னை உண்மையாகவே வந்து ஒரு தங்கச்சியாக நினைக்கிறேன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்டுக்காரி இருந்துக்கிட்டு எல்லாமே சரியாகிடும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு ஹீரோ அவகிட்ட வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறா. அதை பார்த்து தாத்தா பாட்டி வைக்கப்படுறதுக்கு முகூர்த்தம் முறைச்சிக்கிறாங்க. ஹீரோனி 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பழையபடி சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தினமும் ஹீரோனிக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுப்பான். ஹீரோனி வந்து அவன் தங்கச்சிக்காக நன்றி சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பான். இந்த வீட்டு இனிமேல் உன்னுடைய பேர், இந்த வீட்டோட உரிமையாளர் நீ தான், உனக்கு எப்போ தோணுதோ என்னை எப்போ வந்து வெளியே அனுப்பலாம் சொல்லிட்டு அவன் கலாய்க்கிறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நீ எப்பவுமே உனக்கு எந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருக்க, அதனால இப்போ வந்து நான் உன்னை ஒரு பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ரொம்ப காலம் கடந்து போகுது. அப்போ ஹீரோனி வந்து குழந்தை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அந்த குழந்தைய பார்த்துமே ரொம்ப ரசிக்கிறா. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இன்னும் குழந்தை பற்றி யோசிக்கலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அதை கேட்ட ஹீரோனி மனசுக்குள்ள நம்மளும் ஒரு குழந்தை பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அவள் மறுபடியும் வந்து ஹீரோ கிட்ட வந்து விஷயத்தை பற்றி பேசுகிறா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்த குழந்தை ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உனக்கு குழந்தை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி ஆமாம் எனக்கு குழந்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டே என் அம்மா உன்னை குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தலையே, இது முழுக்க முழுக்க உன்னுடைய முடிவாக இருக்கணும், வேறு யாரோட விருப்பத்துக்காகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையாகவே இது உனக்கு குழந்தை வேணுமான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வெக்கப்பட்டுக்கிட்டே அம்மா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோவும் சந்தோஷமாக நான் ரெடின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு போயிட்டு ரொமான்டிக்காக பேச ஆரம்பிக்கிறான். ஸோ சில காலம் அப்படியே கழிஞ்சு போயிடுது. ஹீரோனி வந்து கர்ப்பமாகறா. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கான். ஹீரோனி வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமான செய்தி சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோ வந்து அளவில்லா சந்தோஷத்தில் உடனே மீட்டிங்கில் இருந்த எல்லாருக்கிட்டையுமே நான் அப்பா ஆக போகிறேன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறான். அந்த சந்தோஷத்தில் வந்து இந்த மாதம் எல்லாருக்குமே சம்பளம் டபுள்னு அறிவிக்கிறான். இதை கேட்ட ஸ்டாஃபுங்க எல்லாருமே குஷியாக இருக்காங்க. ஹீரோ வந்து ரொம்பவே ஹீரோனி கர்ப்பமாக இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கான். அவன் ஹீரோனி கிட்டே என் வாழ்க்கை இவ்வளோ அழகாக மாறினதுக்கு நன்றி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாழ்க்கையை ரொம்ப முழுமையாயிடுச்சு, இனிமேல் நம்ம குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே உனக்கு ஆம்பளை குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, அது நம்ம குழந்தை தான் சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோனி ரொம்ப சந்தோஷப்படுறா. அவங்க 2 பேரும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது வானத்தில் ஒரு விழு நட்சத்திரம் தெரியுது. அதை பார்த்து 2 பேருமே அவங்களுடைய ஆசையை மனசில் நினச்சி வேண்டிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ராமா இதோட ஹாப்பி எண்டிங்காக முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சரி, பாய் பாய்.